என்னுடைய இருக்க ஸ்டாலின் என்ன எத்தனையோ முறை ஜெயிலுக்கு போனா 10வது ஒரு வருஷம் விதாவில் கொண்டு போய் போட்டீங்க. ஒரு அறையில 3 பேர் தான் இருக்கிறான், 30 பேர் போட்டு நீங்க நின்றுகிட்டே தூங்கிருந்தான். ஒவ்வொருத்தரும் வெளியில கூப்பிட்டு வாடகை சுத்தி நின்று அடிச்சான். அந்த ஒற்றை நாடி விழுந்து விழுந்துட்டா. இது 2 அடி விழுந்தா செத்து போயிடுவான்னு சொல்லி சிட்டி பாபு பாய்ந்தான். தீபாவை நெஞ்சில் அடித்தார்கள். சிட்டி பாபு செத்து போயிட்டான். ஸ்டாலின் கிடைக்கா இன்னைக்கு முதலமைச்சர். அது தியாகம் இல்லையா? என்னுடைய மகன் நான் கிட்டத்தட்ட நானும் 1.5 வருஷத்துக்கு இருந்தேன். பலமுறை ஒருமுறை விசாவில கொண்டு போய் சேர்த்துறாங்க. நான் உள்ளே இருந்து என்னுடைய மகன் கல்யாணம் வந்து 1 வயது பிறகு நான் போகிற பொழுது நான் என் வண்டியில் ஏற்றுக்கிற பொழுது இந்த சட்டையை பிடித்து கொண்டு விட மாட்டேன். விரலை பிடிங்கி போட்டு விட்டு வண்டியில் ஏறி போனேன். 3 மாதம் இன்டர்வியூ கிடையாது. 3வது மாதம் என் மனைவி அவனை தூக்கி கொண்டு வந்தார். அங்கே பார்த்தேன். அவன் என்னை பார்த்து தாவியான். ஓடி போய் அவனை வாங்கி முத்தமிட போனேன். அங்கிருந்த வாடல் அவனுடைய கையில் சின்ன குழந்தையுடைய பிஞ்சு கையில் கொட்டாரு இந்த மாதிரி லொட்டுன்னு பரமேல போட்டுட்டான். வீடு அழுதான். நான் கேட்டேன், ஏன் சார் குழந்தைய பிடிச்சு கொண்டு நீ குற்றவாளி, ஒரு கால் உனக்கு மனம் வேதரித்து அந்த குழந்தைய கொண்டுட்டியா என்று கேட்டான். நண்பர்களே, நீங்கள் எப்படி வேண்டுமானால் நினைத்து கொள்ளுங்கள். பிள்ளையை பெற்றவர்கள் அதுக்கு பிறகு 1 ஆண்டு காலம் என் மகனை நான் தொடவே இல்லை. தியாகம் பண்ணிட்டு இருக்கேன். தியாகம்